ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீலியோ பிரெயின் ராட் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போகிறோம். அதுவும் அட்மின் அபியூஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே அந்த ரேடியோ ஆக்டிவ் அந்த போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்ன சொல்கிறது, அந்த மியூட்டேஷன் போட்டாங்க. வாட்டர் போடல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த வாட்டர் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரேடியோ ஆக்டிவ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ரேடியோ ஆக்டிவ் ஸ்பின் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று முடிஞ்சு. இப்போ வந்து ஏலியன் பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அட்மின் மிஷின் என்னமோ இருக்குது. காய்ஸ் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னமோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வீக் 3 வீக்குன்னு சேனல் போடுறேன். இது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் ஷாப்பில் எதுவும் இல்லை. அப்புறம் பிரெயின் ராட் ட்ரேடரு, அதில் ஒரு சிலது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சிக்கலை தான் இருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் எனக்குள்ளே வந்து கலெக்ட் ஜோன்னா என்னென்னு புரியலை, பார்ப்போம் என்னன்றதை பொறுமையாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் ஃபுட்டேஜில் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1:30க்கு எடிட் பண்ணிச்சு வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்பானிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை தான் சொல்கிறாப்புல போல். நம்ம அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு இருக்காப்புல. அது யாருன்னா நம்மன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து அட்மின் ஆஃபீஸ் போடுறோம்ல, அதுவும் ஸ்டீலியோ பிரெயின் ராட்டில், அதனால் நம்மன்னு சொல்லிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நான் 12 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினச்சேன், ஏன்னாச்சும் 1:30 அப்போ வந்து 12:30க்கு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி 12:30க்கெலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆரம்பிக்கலை. 1 மணி வரைக்கும் ட்ரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி எதுவும் இல்லைன்னொடனே அப்படியே தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1:30க்கு எந்திரிச்சு விளையாட ஆரம்பித்தேன். இப்போ நம்ம சாமி வந்து சொடக்கு மேலே சொடக்கு போட்டு போயிட்டாப்புல. மியூட்டேஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு தான் ஜேண்டல்னே வாயில் வருது. இப்போ சாமி ஃபுல்லாக மியூட்டேஷனையும் போட்டு விட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா வருதான்றதை பார்த்துருவோம். ஒரே இருட்டாக இருக்கா. அங்கேக்குள்ளே மறைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலின்றவன் அங்கே மறைஞ்சிருக்கான். இப்போ பாருங்கள், வருவான் பாருங்கள். அந்த எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியான துரோகம் பண்ணிவிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ். 12 லக்கு போட்டுட்ருக்காப்புல. வி ஆல்சோ ஆடட் 12 லக்குன்னு அப்படின்னு போட்டிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுற்றியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடமே அப்படியே கோலாகலமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோ இது வந்துடுச்சு, டாக்கோ லக்கி பிளாக்ஸு. இதை வாங்கலாம் பார்த்தா அவன் சரியான கிரிமினலாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எந்த தேவை போட்டு விட்டான், அவன் வாங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவன் பயங்கரமான ஆளு ஃப்ரெண்ட்ஸ். அவன் வாங்கினோடனே அப்படியே தப்பிச்சுக்கிட்டான். நம்ம இன்னும் ரீபெட் பண்ணாதனால நம்ம வந்து அந்த மாதிரி பொருளெலாம் எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் சர்வரே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃப்ரெண்டோட சர்வர். அதில் வந்து அவன் இருக்கான். அவன் யாருன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அவன் ஒருத்தர் இருக்காதனால அவன் எல்லாத்தையும் எடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வெளில வந்துட்டேன். இப்போ 1x1 வந்து கேவ் இஸ் ஓப்பன் டு அந்த இது இந்த அங்கே முன்னாடி வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் காமிக்கிறேன். அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து உடைப்போம். இதில் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாப்பா ஏதாவது கிடச்சிச்சின்னா நம்ம எடுத்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து உழுகுறியான் சீஸ் மேனுன்றவன். அவன் பிளேயரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு டான்ஸை போட்டுரும். அடித்து போட்டாங்க. டான்ஸை போடலாம்னா அடித்து போட்டாங்க. இப்போ நம்மகிட்ட 184 பில்லியன் இருக்குது. பேஸுக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எம்டியாக இருக்குது. பார்ப்போம் வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காக்ரோச்செல்லாம் இருக்குது. எத்தனை காக்ரோச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது கீபோர்டு. அந்த கீபோர்டு வச்சு தான் ஒரு சம்பவமே இருக்குது. நீங்கள் போய் அந்த 1x1 ஸ்பான் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுருவோம். ஒரு பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 ரோலையும் ஒன்று கூட நல்லதாக வரல. பாலேரினா கேப்புச்சினா இல்லை, என்னால் எல்லாம் தேவையில்ல. ப்ளீஸ் கேன் ஐ கெட் இட், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றான். 1x1 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட பேசிக்கிறாங்க போல். இப்போ நான் வந்து இதை காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்றதை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அட்மின் பிளாக் வருது. நம்ம போய்ட்டு அட்மின் பிளாக்கை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்போம். பார்த்தீங்கனாலே தெரியும், அட்மின் பிளாக் வந்துக்கிட்டு இருக்குது.
இப்போ வந்து நம்ம வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது சென்டர் ஆக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியும். இப்போ வந்து இங்கே வந்து டாக்கோ வாங்கிடு அந்த டாக்கோ வாங்கியாச்சு. எவனும் இல்லை, அப்படியே அதை பேசாமல் போகட்டும். அப்படியே இதையும் வாங்கி விட்டுரும். இதுவும் வாங்கிடு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாக்கோ போயிட்டுக்கு நெக்ஸ்ட்டு இவங்க மத்தியில் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், ஒரு மியூட்டேஷன் போட்டு விட்டேன். இந்த தொப்பி மண்டையன் காக்ரோச் வந்து ஒரு மியூட்டேஷன் போட்டு விட்டுருச்சு. ஃப்ரிகோக்கன் என்னமோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிக்மா கேர்ள்ன்ற ஒரு இது இருக்குது. அது வந்து இந்த பிரெயின் ராட் ட்ரேடரில் இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த 3 இதை பாதுகாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பெட்டு வருதான்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். பெட்டுன்ற பாருங்க, பிரெயின் ராட் வருதான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் பெட்டுன்னு கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பிரெயின் ராட்டுக்கு பதிலாக. இப்போ வந்து வேறு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். வச்சாச்சு. நம்ம விளையாடுறது நம்ம இப்போ வந்து வேறு ஏதாவது வருதான்றதை பார்த்துருவோம். எதுவும் வரல. இப்போ நம்ம போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ், சேல் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன கிடையாது, நல்லதா வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 315Kல ஒன்று கிடச்சிருக்கு. இதில் நல்லதா இந்த ஜாபு அப்படின்னா 6-7 இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். 2.5 மில்லியனு ஃப்ரெண்ட்ஸ், தரமானது. இது பெட்டு பேர் வந்து என்னமோ போட்டிருந்துச்சு, டார்டஸ்ன்னு என்னமோ போட்டிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டார்டஸ்ன்னு என்னமோ போட்டிருந்துச்சு. தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் அப்போ வராது சொல்ல. வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு பெட்டு கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியனு பெட்டு ஃப்ரெண்ட்ஸ், தரமான ஒரு பெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸை லாக் பண்ணிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து பேஸை லாக் பண்ணிட்டு போயிடுவோம். அது வந்து சேஃபு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, சேஃப் அது. இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நம்ம அங்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அது நானே உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன், பொறுங்க. அதுக்கப்புறமேட்டு பண்ணுவேன், பொறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்மலாம் சேர்ந்து விளாட்னா கூட விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து போகும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க விட மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து அவங்க ரீபத்து நல்ல ஃபோன்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க வாங்க விட மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து 2 போட்டுருவோம் எல்லா பேர்த்தையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை தட்டி விட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த டாக்கோவாவது வாங்க முடியுதான்னு பார்த்தா ஃபோன் அங்கேயும் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியல ஃபோனை வச்சுட்டு. அப்படியே ஹேங்கு தான், ஃபுல்லாக ஹேங்கு. இங்கே பாருங்கள், அந்த லக்கி பாக்ஸை துரத்திக்கிட்டே போகிறேன். லாஸ்ட் லக்கி பாக்ஸை துரத்திக்கிட்டே போகிறேன். அப்படியும் வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வாங்கிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பெட்டு வருதான்னு பார்ப்போம். இவங்க அதுக்குள்ளே தூக்கிட்டு விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண, நான் அடுத்த இடத்துலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தனி ப்ரைவேட் சர்வரில் வந்து நம்ம விளாட ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வேறு என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். வேறு நல்லதாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, மொக்கையாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சதே அதாவது எப்போயாவது ஒரு பிளாக்கு தான் கிடைக்கும். அந்த பிளாக்லேயும் மொக்கையாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்ளிக் சர்வரில் விளாட்றதுக்குள்ளே அவ்வளோதான், கொலாப்ஸ் ஆகிடுவேன் ஃபோன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகுது. பார்த்தீங்கன்னா நண்டு டான்ஸ் போட்டுட்ருக்கோம், நண்டு டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், பேஸை லாக் பண்ணுறதுக்கு எப்படி தலை தெறிக்க ஓடிக்கிட்டேன்னு. ஏன்னா மேலே அப்படி ஒரு பெட்டு இருக்குது, பிரெயின் ராட் இருக்குது. பெட்டுனே வாயில் வந்து தொலையுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்திருக்கான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடி உதைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், டும்முன்னு அடிக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. நம்மளுக்கு வந்து தீபத்துக்கு வேறு அந்த பெட்டு கிடைச்சி தொலைய மாட்டேங்குது. நானும் கிட்டத்தட்ட நிறையா நாள் ஏஎஃப்கே பண்ணி பார்த்தேன், அந்த பெட்டே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ வரும் ஃப்ரீகோக்க மேலோ என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் அப்புறமேட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 பெட்டு. இப்போ வந்து வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம். எதுவுமே வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ்.
ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க படாதையாக பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒன்றும் எடுக்கவும் விட மாட்டுறாங்க. இங்கே பாருங்கள் 160 கேல பிரெயின் ராட் கார்டு ஒன்று போகுது. நம்மளுக்கு அது தேவையில்லை, அதனால் விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம திரும்ப ஒரு நண்டு டான்ஸு தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறையா பாட்டு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இங்கிலீஷ் பாட்டு போட்டாங்க. நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பெட்டுன்ற பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓஜி மியாவுன்ற ஒரு பெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓஜி பெட்டு. அது வந்து அங்கே அந்த மரத்தில் தொங்க விட்டுருந்தாங்க. நீங்கள் பார்க்கலன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போய் பார்த்துருவாங்க அந்த பெட்டு எப்படி இருக்குன்றதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து ரேடியோ ஆக்டிவ் ஸ்பின் வந்து கொடுத்துருக்கானா, 2 கொடுத்துருக்கான். இப்போ வந்து வேறு ஏதாவது வருதா ஃப்ரெண்ட்ஸ்? எதுவுமே வர மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். வெறியாகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எந்த இதுவுமே ஒரு நல்ல பெட்டே வர மாட்டேது. ஃபுல்லாக பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் டியூஸ்டே டாக்கோ லக்கி பிளாக்குன்ற ஒரு ஈவெண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்போனா காலையில் கரெக்டாக 4:30க்கு 4:30க்கு கரெக்டாக டியூஸ்டே அப்போ வந்து டாக்கோ ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து டாக்கோ லக்கி பிளாக்ஸாக கொடுப்பாங்க. அந்த இதை அட்டன் பண்ணுவோம். அதுக்கு ஏன்னா அந்த வீடியோ போடுறதுக்கே வந்து போன வீடியோ வந்து நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க. வந்து இப்போ டியூஸ்டே வீடியோ இருக்கிறேன்னா அன்றைக்கே நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் எந்த மாதிரி வீடியோ போடலான்றது இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேம் வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க. அதை வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உங்கள் கூட சேர்ந்தே ப்ளே பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம ஸ்பீடு காயில் வாங்கிடுவோம். ஸ்பீடு காயில் வாங்கிட்டு வேறு அங்கே ஒரு இது இருக்குது பேஸ், அதை போய் நம்ம ஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே ஸ்டீல் பண்ணி விட்டு கதரை விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் கைட்டுனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன்? திரும்ப ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஃபோன் ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ வந்து இவனை தூக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து கொஞ்சம் நிறையா காசு இருக்கான், அவனை தூக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேஸோட ஓனர்னு நினைக்கிறேன், என்னத்தையும் போட்டு விட்டாங்க. அதை தூக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 765K. என்ன ஃப்ரெண்ட்ஸ் தூக்கலை? ஐயோ இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், தூக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தூக்கிட்டு குடுன்னு ஓடிடுவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ஓடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்பாலுக்கு வந்து வாய் முளைச்சி அப்புறம் வந்து தொப்பி போட்டு கையெல்லாம் காலெலாம் வச்சு விட்ருக்காங்க. பார்க்கவே காமெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தூக்கி மேலே வச்சுருவோம், ஏன்னா கொஞ்சம் வேல்யூ ஹையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மேலே வைக்க முடியுதான்னு பார்ப்போம். மேலே வைக்க முடியலையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ வந்து நம்ம கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். நம்ம போயிட்டு கீழே வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ குடுன்னு போயிட்டு கீழே வச்சுட்டு பார்க்க அந்த மாதிரி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பூசணிக்காயெலாம் இது அந்த மாதிரி பேஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மட்டும் போட்டு விட்ருங்க அது எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பெட்டு வருதான்றதை பார்த்துருவோம். 4 people ஐ நீடு 4 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 1x1 வந்து ஸ்பான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கப்பலில் ஒருத்தன் இப்படி ஆடிட்டு இருக்காள், அவன் வரையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டும் வாங்கி வச்சாச்சு. அதனால் மூங்கிலாம் பென்சிலாக என்னன்னு தெரில, தெரிஞ்சு மூங்கில் தான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம பேஸுக்கு போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க போகிற சாக்கில் வந்து நம்ம ஒரு தூக்கிடுவோம் ஒன்று. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போருங்க. நீ போவேன் உனக்கு இருக்கு, நீ போ. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவே நம்மக்கிட்ட வந்துக்கிட்டீங்க. அவ்வளோதான், நண்டு டான்ஸை போட்டாச்சு. சரியான நண்டு டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பாருங்களேன், எத்தனை ஸ்டீலிங் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன். ஒவ்வொரு பெட்டும் தரமாக ஸ்டீல் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படின்றத மட்டும் பாருங்கள். தரமாக ஸ்டீல் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த மித்திக் லக்கி பிளாக்கை மட்டும் வாங்கிடுவோம். டாக்கோவில் போகுது, டாக்கோ மியூட்டேஷனில். இப்போ வந்து நம்ம அதை வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் போய்ட்டு வேறு ஏதாவது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தடவை பிரெயின் ராட் கார்டு லக்கி பிளாக்ஸ் வந்து தூக்கிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபுல்லாக இப்போ ஐயோ எவன்டா அடித்தவன் நண்டு பயலே ஃப்ரெண்ட்ஸ். இந்த நண்டு பையன்லாம் அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ வீக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரெயின் ராட் கார்டை தூக்கிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த லக்கி பிளாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் எக்கச்சக்கமான ஸ்டீலிங்கை போட்டுருவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க? இந்த ஈவெண்ட்டில் எடுத்ததோட இந்த ஸ்டீலிங் பண்ணி எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருக்குது. பார்ப்போம். போயிட்டு டக்குன்னு போயிட்டு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேகமாக ஓடி போயிட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இப்போ பேஸ் லாக்காக போட்டாச்சு. பாவத்தவன் கதறியாடே எங்கடா என்னோடய லக்கி பிளாக்ஸ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் லவாக்கா சத்துருணிட்டா
ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ டே வாங்கிட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹேங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அது வந்து நான் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மறந்துட வேண்டியதான். கேள்விட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வருதான்றதை பார்த்து வாங்கிக்குவோம். இப்போ வந்து மித்திக்கு அது ஒன்று வாங்கிக்குவோம். வேறு ஏதாவது வருதா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேறு அந்த அந்தரிச்சில் இவன் வீட்டில் போய்ட்டு நம்ம இதை தூக்கிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 மில்லியனுக்கு வந்து ₹1 கம்மியாக இருக்குது. இந்த ஸ்பைடர் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கிட்டு போயிடும். இதை தூக்கிட்டு போயிடுறதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நீடு ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஆச்சு தெரியுமா, அவன் கூட என்னை அடிக்க வந்துட்டான் அப்படின்னு போல் நினச்சேன். பார்த்தா நீடு ஹெல்ப், ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்றான். ஐயோ இந்த மாதிரி 2 பேர் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த சர்வரில் இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடலாம் அசால்ட்டாக. இப்போ வந்து ₹1 கம்மியாக இருக்கிற பெட்டை தூக்கிட்டு போய் நம்ம பேஸில் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீலிங்லேயே தரமான ஒரு ஸ்டீலிங்கை பண்ணி விட்டாச்சு. அவன் கதறுவான், என்னோடய பெட்டை காணோம் அப்படின்னு கதறிட்டு இருப்பான். இப்போ வந்து வேறு ஏதாவது இருக்கான்றது பார்த்துக்கும். இப்போ வந்து பேஸை லாக் பண்ணிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் லாக் பண்ணால் தான் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக ஃபீல் ஆகும். இப்போ வந்து நம்ம லாக் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம போவோம். மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு யார் இருக்கானே, டுன் சகுரு. அதே மாதிரி டுன் சகுர் வந்து வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட்டில் நான் தெரிஞ்சு வருவார்னு நினைக்கிறேன். சீக்ரெட்டில் வருவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், யார் அது? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பைடரை அதை தூக்கிட்டு போயிட்டாங்களா என்ன? இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஸ்பைடரை தூக்கிட்டு போயிட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்பைடர் இல்லைன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா ஆமாம், பேஸை லாக் பண்ணி வச்சுருந்தோம், தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம போய்ட்டு நம்ம பேஸில் வச்சுருவோம். எதுக்கு ப்ரோ இந்த மித்திக்கெலாம் வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது 3 மியூட்டேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அதை வைக்கிறேன். கொஞ்சம் வாய் கொளருது, 3 மியூட்டேஷன் இருக்கிறதுனால அதனால வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுக்கும் இல்லை. இப்போ வந்து 1x1x1 ஸ்பான் பண்ணி விட்டாங்க. நிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஆட்டையை போட முடியுதான்னு பார்ப்போம். அது ஆட்டையை போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இவன் தெரிஞ்சுப்பா பாருங்களேன், நான் கண்ணை மூட்டு சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு அவன் பேஸ்குள்ளே போனோடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவான் பாருங்களேன். அவ்வளோதான். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போயிடுச்சா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவான் பாருங்கள். வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவான்னா வெளில போயிடுவான்னு அர்த்தம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீ பேசாமல் வேறு காலி பண்ணிட்டான், அவ்வளோதான். வீட்டை விட்டு கேமை விட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஸ்டீலிங்கை போட்டு டக்குன்னு அப்படியே வெளில போயிடுவாங்க. இந்த மாதிரி கிரிமினல் ஐடியாலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து எப்போ தான் அவன் கதறியான் பாருங்கள், எங்கே என் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கேன். நம்ம தான் தூக்கணும்னு தெரியாமல் பாருங்கள், கதறியான் பாவத்தை. கதறு என்கிட்ட இருந்தே வா, லக்கி பிளாக்ஸை பிடுங்குற ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட இருந்தே லக்கி பிளாக்ஸை பிடுங்குனியா ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஸ்டீலிங்கை போட்டு விட்டேன். இதான் அவன் ஸ்பைடர் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சரிக்கிட்டு போகிறேன், சரிக்கிட்ட அப்படியே ஸ்விங்கின்னு போகிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் நின்றுட்டு இருந்துப்பியா, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எந்த மாதிரினா, ஒரு ஒல்லியாக பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து பின்னாடி நின்றுருந்தான். நான் வந்து எப்படிலாம் வந்து மற்றவங்கள்ட்ட வந்து ஸ்டீல் பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு வீடியோ என்ன கீழே கமெண்ட்டில் ஸ்டீலிங் வீடியோன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரிலாம் ஸ்டீலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம மித்திக் பிளாக்லாம் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் வாங்குறியான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் எனக்கு ரொம்ப ஹேங் ஆகிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியல, இல்லைனா வாங்கி விட்ருப்பேன் எல்லாத்தையும். கிளம்பிட அப்படின்னு நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். அதுக்கு மேலே என்ன வாங்க முடியலன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே இருக்கானா, அதனால் இவனுக்கு எல்லாமே டக்குன்னு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். லக்கி. நான் வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு 2வது வீட்டுக்கு 3வது வீடு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதை காமிக்கிறேன். இப்போ நான் சொல்ல மாட்டேன். அப்போ வந்து கடைசியாக வந்து காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவீங்க. என்ன ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து தெரியாது, இந்த மாதிரி இது இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாது. காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து வேறு எதாவது வருதான்றதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், குட்டி டுன் சகரெல்லாம் போகுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடித்து பறக்க விட்றாங்க. இங்கே இந்த டாக்கோ பிளாக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடித்து எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படி இருக்கா என்ன தெரில ஃப்ரெண்ட்ஸ். அடுத்துலாம் வந்து நான் ப்ரைவேட் சர்வர் வாங்கி அதில் வந்து விளாட ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாட ஆரம்பிப்போம் அடுத்த ராட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு எதாவது வருதா வந்தாலும் நம்மளுக்கு தட மாட்டுறாங்க.
இவங்க போயிட்டு இது பண்ணி விட்டாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பான் பண்ணி விட்டாங்கல்ல, அது பேர் என்னது 1x1 அதை ஃபான் பண்ணி விட்டுறேன். நான் அந்த கேப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பெட்டையும் தூக்குனேன். நல்லா சீஸ் மேனு நல்லா வசமாக ஏமாந்துட்டான். இப்போ வந்து வேறு ஏதாவது சாமி ஆக்டிவேட்டட் 8 x லக்கா, ஆமாம் 8 x லக்கு. இப்போ வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது இல்லைன்னா இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஏன்னா அப்புறம் இந்த ஈவெண்ட் எப்படின்றத பார்த்துட்டு அது அப்படியே இந்த ஸ்டீலிங் வீடியோலேயே போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் ஒரே தான் வீடியோவாக போட்டுறேன். இந்த ஈவெண்ட் எப்படின்றத பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம பேஸை லாக் பண்ணி விட்டுருவோம். அங்கே பாருங்கள் 500 மில்லியன் போயிடுச்சு பாருங்கள், லெஃப்ட் சைடு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப லாஸ்ட்டு ஒன் ஸ்னாப் அப்படின்னு சொல்லி சாமி வந்து ஒரு ஸ்னாப் போட்டு விட்டு போகிறாப்புல பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ், தூக்கி இருக்கலாம் பார்த்தேன், தப்பிச்சிட்டேன் பைபிளில். உஷாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் எம்டி பேஸ் வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் கொத்தா அப்படின்ட்டு போயிடலாம். ஃபுல்லாக மற்றவங்க பேஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும். எம்டி பேஸ் வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். இப்போ வந்து வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எப்படின்னா இப்போ ஈவெண்ட்டை முன்னாடியே நிற்பாங்க, அவங்க பேஸை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம அந்த சமயத்தில் வந்து தூக்கிட்டு போயிடணும். இந்த லைட்டெல்லாம் வேறு ஆஃப் பண்ணிடுவாங்க, எங்கே போகிறோம்னே தெரியாது அவனுக்கு. அவனால் அடிக்கவும் முடியாது, கஷ்டப்படணும். அதனால் வந்து நம்ம ஈஸியாக ஸ்டீலிங் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஈவெண்ட் அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வேறு தான் அதான் பார்த்தேன், வரல. சரி இப்போ நம்ம போயிட்டு பேஸை லாக் பண்ணிட்டு வேறு ஏதாவது வருதான்ற பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வரலைன்னா இந்த வீடியோ அதோட என் பண்ணிக்கும். அப்புறம் ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். டேக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நம்மளுக்கு ரீபத்துக்கு தேவை. பட் நான் அதை வாங்கலை, போட்டுன்னு சொல்லி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரீபத்துக்கு ஓரங்குத்தினி என்னமோ ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரில, அது கிடைக்கவே மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரேராக இருக்குது. தர்பூசணிக்குள்ளே ஒரு கொரிலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெட்டு தான் நினைக்கிறேன். அது வந்து கிடைக்க மாட்டேது, கொஞ்சம் ரேராகவே இருக்குது. பார்ப்போம் கிடைக்குதான்றதை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஐடி வந்து நான் இன்னொரு ஐடி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். அந்த ஐடியில் இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்வஸ்ட் கொடுங்க, அதில் வந்து நான் அப்செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளக்க யார் இருக்கான்னு பார்த்தாலே தெரியும், நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பொறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த ஐடிக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் வந்து நான் வந்து இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஐடி வந்து நான் விட்டுருவேன், அதுக்கப்புறம் அந்த ஐடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்பேன். அந்த ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியும், டுன் சகூர் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 மில்லியனு சீக்ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்ப்போம், அதை எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரத்தில் எடுத்துருவேன். அடுத்து அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.